தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் சர்வதேச செய்தி அறிக்கையை இப்போது வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் நிலைமை மிகுந்த பதற்றமான கட்டத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 2020 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் இராணுவ தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் நோக்கம் ஈரானின் அணுத்திட்டத்தையும் ஏவுகணை திறன்களையும் தளர்த்துவதாக அமெரிக்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்சத் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி தாக்குதலில் உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எனினும் இத்தகவல்கள் குறித்து பல்வேறு சர்வதேச ஆதாரங்களில் வேறுபட்ட கருத்துகள் காணப்படுவதால் சுயாதீனமான உறுதிப்படுத்தல் அவசியமாக உள்ளது. இதேவேளை மத்திய முழுவதும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். பாதிக்கும் நிலையில் உள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் எண்ணெய் போக்குவரத்து குறித்து அச்சம் அதிகரித்துள்ளது. உலகின் மிக முக்கிய பாதுகாப்பு பதற்றம் உயரும். தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் நிலைப்பாடு. தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் சர்வதேச மோதல்கள் மேலும் மனிதாபிமான நெருக்கடிகளை உருவாக்கும் என்பதால் உடனடி தணிவு மற்றும் பேச்சுவார்த்தை வழியை தேர்வு செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்துகிறது. உலக அமைதியும் பொதுமக்களின் பாதுகாப்பும் முதன்மையாக கருதப்பட வேண்டும் என்பதையும் மீண்டும் நினைவூட்டுகிறோம். இதனுடன் சர்வதேச செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.